welcome back to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா டிஃபரண்டா நம்ம இன்னைக்கு ஒரு கடல் பாசி செய்ய போறோம். அதோட ஃபினிஷிங் நீங்க லாஸ்டா பார்த்தா தெரியும். ரொம்பவே சூப்பரா இருக்கும், டெம்ப்டிங்கா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் சுவையா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு பவுல்ல வாட்டர் ஊத்திட்டு அதுல நான் கடல் பாசி போட்டு அந்த கடல் பாசி நல்லா கரைய வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஓகே, இப்போ கடல் பாசி வந்து நல்லாவே கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இது கூட 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சீனி வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சீனியும் கரையிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடல் பாசி நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதை நல்லா அந்த கடல் பாசி அண்ட் சுகர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா இதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கொதிச்சு முடிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எதில் கடல் பாசி செய்ய போகிறோமோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பபிள்ஸ்லாம் மேலே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அதை உடச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போயிடும். இப்போது வேறொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அதுலேயும் நம்ம கடல் பாசி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கடல் பாசி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுவும் நல்லாவே வந்து கொதிக்கணும். கடல் பாசி அப்படின்னா அகர் அகர், இது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கடல் பாசி வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ சூப்பராக அந்த கடல் பாசி கரைஞ்சிருச்சு. இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த கடல் பாசியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீனி 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போது இந்த 2 டம்ளர் நம்ம வந்துட்டு கடல் பாசியில் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் 2 டம்ளர்ஸையும் நல்லா ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த கடல் பாசி சுகர் எல்லாமே வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பால் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் கடல் பாசி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது சூப்பராக ரெடியாக இருக்குது, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கடல் பாசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பீஸாக உள்ள கடல் பாசி ஃபஸ்ட் லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம பால் வச்சு அகர் அகர் செஞ்சுருந்தோம்ல, அதை நம்ம இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். இதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதே மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். ஓகே, இப்போ நம்ம பாலால் செஞ்சிருந்தோம், நல்லாவே வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை நம்ம எடுத்து கொஞ்சமாக கொட்டிக்கணும். பாருங்கள், இதை மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக கடல் பாசி ரெடி ஆகிடும். பாருங்கள், 2 லேயர் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயருக்கு கொஞ்சமாக கடல் பாசி எடுத்திருக்கேன், செகண்ட் லேயருக்கு கடல் பாசி எடுத்திருக்கேன். இப்போ மேலே பால் அகர் அகர் இருக்குல்ல, அதை ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடும்.
தண்ணியும் ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, கடல் பாசி சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரி ஃபோர்க் வச்சு நீங்கள் குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் வெளில வச்சிங்க அப்படின்னாலே சூப்பராகவே ட்ரை ஆகிடும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக 4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓரம்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பீஸ் தேவையோ அவ்வளோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சூப்பராக கட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சுவையாக சுலபமாக கடல் பாசி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.